நீயும் உன் பொண்டாட்டி என்னென்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? மா இப்போ என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சா? அதான் இருக்காளே உன் பொண்டாட்டி, அவ அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பொங்கலுக்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கா. அதுவும் 3000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கா. ஆமாம், நானும் அவன் தான் எடுத்து எடுத்துட்டு வந்தோம். ஏட்டா மாமியார்னு ஒருத்தி நான் இருக்கனே, எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சாடா உன் பொண்டாட்டிக்கு? அதை விடுறா, அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் உன் அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கணும்னு உனக்கு தோணலைல்ல? ஆமாம், பொங்கலுக்கு அவள் ஊருக்கு போகிறோம், அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னான், அதனால தான் எடுத்து கொடுத்தேன். வாய முடுறா, எல்லாம் நீ கொடுக்குற இடம், அதனால தான் அவள் இப்படி ஆடுறா. நான் எப்படி அவளை கேட்க முடியும்? உன்னதானே பெத்த, உன்னதானே கேட்க முடியும். அவர்கிட்ட ஏன்ட்ட கேட்குறீங்க? என்கிட்ட கேளுங்க, நானே சொல்கிறேன். மலர், நீ சும்மா இரு. இருங்க, நீங்கள் பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்ட்ட நான் தெரியாமல் தான் கேட்குறேன். போன மாதம் உங்கள் பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தீங்களே, அப்போ உங்களுக்கு தோணலையா வீட்டில் ஒரு மருமக இருக்கா, அவளுக்கும் எடுத்து கொடுக்கணும்னு? அது மட்டும் இல்லை, போன வாரம் உங்கள் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, அப்போ நீங்களும் உங்கள் பொண்ணும் ஒரு வாட்டியாச்சும் கிச்சன் பக்கம் எட்டியாவது வந்து பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கிற மொத்த வேலையும் ஒரே ஆளாக நின்று முடிச்சிருக்கேன். அப்போ உங்கள் கண்ணுக்கு நான் தெரியலல்ல? கல்யாணம் ஆன புதுசில் என்ன சொன்னீங்க? உன்னை இந்த வீட்டு பொண்ணா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது த, அது மாதிரி நடத்தியும் காட்டணும். இந்தாங்க த, இந்த புடவை உங்களுக்காக தான் வாங்கினேன், வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களை குத்தி காட்டணும்லாம் இல்லை த, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இவர் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார். என் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து தர மாட்டேனா? ஆமாம்மா, நேற்று அவளே வந்து அத்தைக்கு ஒரு புடவை எடுத்துக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று எடுக்காமா. இங்கே வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே தாம்மா இருக்கும். அதெல்லாம் அப்பயே பேசிட்டா சரியாயிடும், இல்லை நிச்சயமாக ஒரு நாள் அது சண்டையாக வெடிச்சிடும். இங்கே உட்காந்து பேசினா தீராத பிரச்சனையே இல்லை, ஆனால் நம்ம தான் உட்காந்தே பேசுறது இல்லையாம்மா. நீங்கள் வேணும்னா என்னை மகளாக பார்க்காம இருக்கலாம் த, ஆனால் நான் உங்களை என் அம்மாவாக தான் பார்க்குறேன். என்னை மன்னிச்சிருமா, இத்தனை நாளாக நான் உன்னை வேற வீட்டு பொண்ணாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ என்னை சொந்த அம்மாவாக பார்த்துருக்க. என்னை மன்னிச்சிடுமா. ஐயோ என்னத்த பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு, பரவாயில்ல விடுங்க.